தமிழகத்திற்கான 27,823 மெட்ரிக் டன் யூரியா வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பாமகவினர் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். துணை முதல்வர் உதயநிதி வலியுறுத்தல். சைவ வைணவ சமயங்களை ஒப்பிட்டு பெண்கள் குறித்து இழிவான பேச்சு. பொன்முடிக்கு எதிராக வழக்கு முடித்து வைப்பு. ஆட்சியை காப்பாற்றிய 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. டிடிவி தினகரன் பதிலடி. இபிஎஸ்க்கு பிரம்மாண்ட கூட்டம் கூடுகிறது. அண்ணாமலை கருத்து. விஜய்க்கு வந்தது பார்க்க வந்த கூட்டமா ஓட்டு போடும் கூட்டமா என்பது இனிதான் தெரியும். தமிழிசை பதில். ஹிந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். தாவேகா வலியுறுத்தல். புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை 82,000 கடந்தது. உத்தரகாண்டில் மேக வெடிப்பால் கனமழை. நிலச்சரிவால் சாலைகள் துண்டிப்பு. வெனிசுலா கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல். 3 பேர் உயிரிழப்பு. காசாவில் நடப்பது இனப்படுகொலைதான். ஐநா விசாரணை ஆணையம் கண்டனம். கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடர் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனை வைஷாலி. ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கு. யுவராஜ் சிங்கிற்கு அமலாக்கத்துறை சம்மன். கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இந்திய கிரிக்கெட் அணி ஜெர்சி ஸ்பான்சர் அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.